ஓகே கைஸ், ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு இன்ஸ்டலேஷன். ஸோ லேப் செட்டப். இப்போ லேப் செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மிஷின்லேயும் பண்ணலாம். இப்போ யூஸ்வலாக இப்போ யுனிக்ஸ் பேஸ்டு லேப்டாப்ஸ் வச்சுருக்கிறவங்க அதில் ஈஸியாக செட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு விண்டோஸ் பேஸ்டு வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லை விஎம்வேர் அப்படி போட்டு செட் பண்ணலாம். இல்லை மேக் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு கிளவுட் சர்வீஸ்லையும் பண்ணலாம், ஏடபிள்யூஎஸ்லையோ அசோர் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதனால தான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸை வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு பில் அதிகமாகுமே, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு நினைப்பீங்க. அது இது அமௌண்ட் வந்துட்டு நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் வந்துட்டு போடுறேன், கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த இது வந்துட்டு பேலன்ஸை வந்துட்டு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் $50 வந்துருச்சு, $150 வந்துருச்சு எனக்கு நான் யூஸ் பண்ணதில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் நாட் ஹாவ் தி இன்க்ரீஸ் ஆஃப் த பில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஏடபிள்யூஎஸ்ல இப்போ நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்கனவே அர்கோசிடி இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு T2.medium இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரீ வந்துட்டு T2.micro, ஆனால் மைக்ரோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி பத்தாது. ஸோ அதனால இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லான்ச் இது ஈஸி டு டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. ஓகே, ஸோ இதோட நேம் கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே அர்கோ சிடி அர்கோ சிடி சர்வர். அதுக்காக அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகே, ஓஎஸ் வந்துட்டு அமேசான் லினக்ஸே இருக்கட்டும், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது வந்து அதோட டிஃபால்ட் இமேஜ். ஓகே, விச் இஸ் ஃபார் தி ஃப்ரீ இமேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காசு கிடையாது. இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பில்லபிள் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு ஓகே, இப்போ இதில் வந்துட்டு T2.microன்ற இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குது. இதில் வந்துட்டு தான் நம்ம மீடியமை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ மீடியம்னே டைப் பண்ணுங்க. ஸோ T2.medium. இப்போ T2.mediumல பார்த்தீங்கன்னா 2 virtual CPU 4GB இதுதான் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்டு. ஓகேவா? ஆனால் அதே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவில் வந்துட்டு மைக்ரோவில் என்ன இருக்குது, இப்போ அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஃப்ரீ. அதில் பார்த்தீங்கன்னா 0.6 GB ஆஃப் மெமரி அண்ட் 1 CPU தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதில் வந்துட்டு மீடியமில் ரெண்டு CPU அண்ட் 4GB ஆஃப் மெமரி. ரைட்? ஓகே, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீப்பர் லாகின் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் நான். ஓகே, ஸோ அதனால் நான் அதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ செக்யூரிட்டி ஃபயர்வால் குரூப்பில் வந்துட்டு எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்ணுங்கள். SSH, HTTP, ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் நம்மளோட லேப் செஷனில். ஓகே, அது இல்லாமல் என்ன பண்ணுங்கள், எல்லா போர்ட்டையுமே அலோவ் பண்ணுங்கள். அது என்னன்னா, இப்போ இங்கே எடிட் போங்க. எடிட் போயிட்டு ஓகே, எடிட் போயிட்டு இன்னொரு செக்யூரிட்டி குரூப் ரூல் வந்து கிரியேட் பண்ணுங்க. என்னன்னா டைப் வந்துட்டு ஆல் TCP, அதாவது எல்லா போர்ட்டையுமே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. சோர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும், பாகிஸ்தான்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும், யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நான் வைக்கல. போர்ட் ரேஞ்ச் வந்து எந்த போர்ட் ரேஞ்ச் வேணாலும் மூலியமாகவும் என்னோட அர்கோ சிடியோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஃபிகர் ஸ்டோரேஜில் 8GB அது போதும். இதிலலாம் எதுவும் மாற்ற வேண்டாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 minutesல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த AWS இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஆகிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கைண்ட் இன்ஸ்டால் பண்ணோம், அதுதான் வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். அப்புறம் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும், அது வந்துட்டு இமேஜுக்கு டாக்கர் இமேஜோட ஆப்ரேஷன்ஸ்க்கு kubectl வந்துட்டு
நம்ம வந்துட்டு கிளஸ்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அர்கோ சிடி எதுக்கு கிட்டாப்ஸ் பிரின்சிபலில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அதுதான். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பார்த்தோம்னா இது வந்துட்டு YAML மேனிஃபெஸ்ட் மூலியமா தான் பண்ண போகிறோம். நம்ம அதை வந்துட்டு இன்னொன்று குபர்னெட்டிஸ் ஆப்ரேட்டர் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெல்ம் சார்ட்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா YAML மேனிஃபெஸ்ட் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் எல்லா இன்ஸ்டலேஷனும் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த அர்கோ சிடியை வந்துட்டு எப்படி எக்ஸோஸ் பண்ணுறது, ஏன்னா இந்த அர்கோ சிடி நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஒன்று சிஎல்ஐயில் பண்ணால் சிஎல்ஐயில் ஈஸியாக பண்ணிடலாம், யூஐயில் எப்படி பண்ணுறதுன்றது வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டை போய் பார்ப்போம். என்ன சொல்லுது? இட்ஸ் ஸ்டில் இனிஷியலைசிங். ஸோ ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆனோன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு we can start using it. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த அர்கோ சிடி அப்ளிகேஷன் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறோம் அர்கோ சிடி குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் எல்லாமே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். வேணா இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன், EC2 இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு AWS இன்ஸ்டன்ஸ் இதில் இப்படியே போட்டுறேன் AWS. ஓகே, இங்கே இருக்கட்டும். ஓகே, EC2வில் என்னது T2.medium. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மெயினாக வந்துட்டு நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்ட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது 2x2 வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதோட பப்ளிக் ஐபியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா பப்ளிக் ஐபி மூலியமாக தான் நம்ம வந்துட்டு அந்த சர்வரை ரீச் பண்ண முடியும், நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் இங்கேருந்து எடுக்கலாம், அந்த சர்வரை செக் பண்ணிங்கன்னா அங்கே கீழேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா இங்கே மேலே கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கோங்க. பப்ளிக் ஐபி எடுத்துட்டு ஸோ புட்டி இல்லை வந்துட்டு நீங்கள் எந்த டூல் வச்சுருக்கீங்களோ அந்த டூல் மூலியமா ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகே, நான் கீயை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் இந்த அர்கோ சிடின்ற கீ தான் வந்துட்டு நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தில் ஓகே, இப்போ கைண்ட் இன்ஸ்டாலேஷன், இப்போ குபர்னெட்டிஸை கிளஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 1 hour 2 hourலாம் ஆகும். இப்போ நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த டூல் தான் வந்துட்டு கைண்ட் வந்துட்டு இட்ஸ் நத்திங் பட் குபர்னெட்டிஸ் இன் தி டாக்கர். இப்போ குபர்னெட்டிஸ் கிளஸ்டரே வந்துட்டு ஒரு டாக்கர் இமேஜாக வருது, அதுதான் வந்துட்டு இந்த கைண்டோட மீனிங்கு. குபர்னெட்டிஸ் இன் தி டாக்கர் அப்படின்றது தான் மீனிங்கு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட ஓஎஸ்க்கு ஏற்ற kubectl வந்துட்டு நம்ம குபர்னெட்டிஸ் கிளஸ்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக kubectl, அப்புறம் அர்கோ சிடியோட இன்ஸ்டாலேஷன். அர்கோ சிடி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி YAML மேனிஃபெஸ்டோ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதாவது இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இந்த YAML ஃபைலில் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த YAML ஃபைலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ ஸோ அதை தான் வந்துட்டு இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த YAML ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த டேட்டாவை இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை மட்டும் நான் ஓகே காப்பி பண்ணிவிட்டு எங்கள் அந்த சர்வரில் லாகின் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சரி லேப்னு வச்சு கொடுத்துக்கிறேன், lab.sh. ஓகே, போயிட்டு இந்த டேட்டாவை வந்துட்டு சேவ் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமோ? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா ஃபாண்ட் சைஸை? ஸோ எங்கே போகிறது? சேஞ்சு அப்பியரன்ஸு 14 இருக்கு, லெட்ஸ் சே 16. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுத்துடலாம். ப்ளஸ்ஸு
x x ஃபைல் நேம் லேப், ரைட்? ஓகே, அந்த ஃபைலை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டென்ட்டு நம்ம நினச்ச மாதிரியே இருக்கு. ஓகே, நான் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணியிருக்கிறதுனால டபுள் லைன்ஸில் வருது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எஸ்ஹெச் எங்கள் லேபு டாட் எஸ்ஹெச் ஒரு 3 to 4 minutes இன்ஸ்டால் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்குது. டாக்கர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அது சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ இன்றைக்கு லைன் நம்பர் 68 இது எக்ஸிக்யூட் ஆகுது. இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்து எங்கே எரர் வந்ததுன்னு நீங்கள் பார்த்தா தான் இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 99% எரர் வராது நீங்கள் சேம் செட்டப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை வந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் டு ஃபிக்ஸ் த சேம். இப்போ கைண்ட் பற்றி நம்ம பேசணும்ல. இது கைண்டு பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் டூல் ஃபார் Kubernetes. ஸோ இதுதான் வந்துட்டு கைண்ட் டூல். இது வந்து ஒன் ஆஃப் தி Kubernetes லைட் வெயிட் Kubernetes கிளஸ்டர். இப்போ மினி கியூப் இருக்கு, கைண்ட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதோ கிளஸ்டர் கிரியேட் ஆகுது, கைண்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டாக்கர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு, கைண்ட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிளஸ்டர் கிரியேட் பண்ணாது. கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே தான் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2 minutes எடுக்கும். ஆர்கிடெக்சரில் நம்ம 5 பாடம் தான் பார்த்தோம், அந்த 5 பாடமே அப்போ ஆயிடுச்சு. Kubernetes கிளஸ்டர். ஓகே, இதில் தான் இந்த Kubernetes கிளஸ்டரில் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து Argo CD வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான். ஓகே ஓகே, இதில் தான் வந்துட்டு நான் Argo CD வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்துட்டு இந்த 80யும் 443யும் உள்ள இருக்கிற போர்ட். அதாவது கிளஸ்டருக்குள்ள இருக்கிற போர்ட் நம்பர். இப்போ நான் வெளியில இருந்து இன்டர்நெட் மூலியமா தான் இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போறேன் நான். இப்போ நான் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் இங்க இருந்து உள்ள இருந்தே ஆக்சஸ் பண்றேன்னா இந்த 443 80 வச்சு நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்றதுனால நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும். இப்போ போர்ட் ஃபார்வர்டிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு போர்ட் நம்ம யூஸ் பண்ணணும், 8080 kubectl போர்ட் ஃபார்வர்ட் அட்ரஸ். இந்த 00 அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் வந்துட்டு இந்த சர்வீஸை ஆக்சஸ் பண்ணலாம். எங்க இருந்து வேணாலும், இந்தியால இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ. இது வந்து சோர்ஸ் யாருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது. இந்த 00ன்றது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, எந்த சர்வீஸ் அது Argo CD நேம் ஸ்பேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா Argo CD நேம் ஸ்பேஸ். சர்வீஸ் பேர் என்ன? சர்வீஸ் நேம் வந்துட்டு Argo CD சர்வர். இந்த சர்வீஸை தான் வந்துட்டு 8080க்கு வர ரெக்வஸ்ட்டை வந்துட்டு 443க்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, 8080க்கு வர ரெக்வஸ்ட்டை 443க்கு வந்துட்டு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ அதுதான் இந்த கமாண்டோட மீனிங். ஓகே, ரைட். ஸோ இதை நான் இது பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது போட்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, போட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ பப்ளிக் ஐபி என்ன? பப்ளிக் ஐபி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடுச்சு, லேண்டிங் பேஜ் Argo CD. ஸோ இங்கே யூசர் நேம் வந்துட்டு அட்மின். இந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். இங்கே சர்வர்ல இருந்தே தான் எடுக்கிறோம். ஸோ த டிஃபால்ட் யூஐ பேஜ் இதுதான். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம நேவிகேஷன் பண்ணி இப்போதைக்கு எந்த ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணல, பிகாஸ் இது ஃப்ரெஷ் Argo CD. ஸோ அவர் லேப் செட்டப் இஸ் டன். ஸோ
ஸோ நீங்கள் வேணால் பேசிக்காக ஹோவர் பண்ணி ஒரு பேஜாக பார்க்கலாம். ஸோ இன் டீட்டெயிலில் அப்கமிங் செஷனில் நம்ம பார்ப்போம் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ த லேப் செட்டப் இஸ் டன். ஓகே, தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ லேப் செட்டப் இது இவ்வளோதான். எதனாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் நான். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.